கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒரே மனதோடும் அன்போடும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த நாட்களில் அனனியா மற்றும் அவரது மனைவி சப்ராலும் ஒரு நிலத்தை வைத்திருந்தார்கள். அவர்கள் அந்த நிலத்தை விற்றார்கள். ஆனால் விற்ற பணத்தில் ஒரு பகுதியை ரகசியமாக தங்களுக்காக வைத்துக் கொண்டார்கள். பின்னர் மீதமுள்ள பணத்தை மட்டும் அப்போஸ்தலர்களிடம் கொண்டு வந்து, இதுதான் முழு பணம் கவற்று கூறினார்கள். அப்பொழுது பேதுரு அனனியா பார்த்து, சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பி பரிசுத்த ஆவியாரிடத்தில் பொய் சொல்ல வைத்தது ஏன்? நிலம் உன்னுடையதே அல்லவா? விற்ற பிறகும் அந்த பணம் உன்னுடைய கட்டுப்பாட்டில்தான் இருந்தது. நீ மனிதர்களிடம் மட்டுமல்ல, தேவனிடமும் பொய் சொன்னாய் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அனனியா கீழே விழுந்து இறந்தார். அங்கே இருந்த அனைவரும் மிகவும் பயந்தார்கள். சில இளைஞர்கள் அவரது உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தார்கள். சுமார் 3 மணி நேரம் கழித்து சப்பீராளும் அங்கே வந்தாள். நடந்ததை அவளுக்கு தெரியாது. அப்போது பேதுரு அவளிடம், நீங்கள் அந்த நிலத்தை இந்த அளவு பணத்திற்குத்தானா விற்றீர்கள் என்று கேட்டார். அவள், ஆமாம், அதற்குத்தான் என்று பொய் சொன்னாள். அப்போது பேதுரு, நீங்கள் இருவரும் தேவனுடைய ஆவியை சோதிக்க ஏன் ஒன்றுபட்டீர்கள்? உன் கணவனை அடக்கம் செய்தவர்கள் வாசலில் நிற்கிறார்கள். அவர்கள் உன்னையும் எடுத்துச் செல்வார்கள் என்றார். உடனே சப்பீராவும் கீழே விழுந்து இறந்தாள். அந்த இளைஞர்கள் அவளையும் எடுத்துச் சென்று அவள் கணவனின் அருகில் அடக்கம் செய்தார்கள். இந்த சம்பவத்தை கேட்ட சபையினரும் மற்ற மக்களும் தேவனை பயந்து மரியாதையுடன் நடந்தார்கள். பொய்யை நீக்கி ஒவ்வொருவரும் தன் அயலானோடு உண்மையையே பேசுங்கள்.